இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். உங்களுக்கும் தெரியும். இல்ல, என் மனசுக்கு மிக பிடித்த மகர ராசி நேயர்களுக்கு. மகர ராசி நேயர்களுக்கு இந்த 2026வது வருடம் பராபவ வருடம் என்ன பண்ண போகுது? நெனச்சதெல்லாம் நடக்க போதா? போதும், போதும், போதுன்ற அளவுக்கு வாங்கியாச்சு. கொஞ்சம் நல்லது அப்படியே எட்டி பார்க்க ஆரம்பிக்குது தான் மேடம். ஆனா நம்பலாமா? திரும்ப தள்ளி விட்டுறாதுல்ல? அப்படின்ற மாரியே இந்த வீடியோவ பார்க்க வந்திருந்தீங்கன்னா, எஸ் 100க்கு 150 விழுக்காடு அல்டிமேட்டா யாருக்கு இருக்க போகுதுன்னா, மகரத்துக்கு தான் இருக்க போகுது. மகரம் சிகரம் ஏறப்போகிறது. ஒற்றை வார்த்தையில நான் பதில் சொல்லணும். இந்த தடவ நான் கவலையே பட வேணாம். இத்தன நாளாவது மகரத்துக்கு அப்படியே ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணும் இல்லப்பான்னு கூப்பிடணும். இந்த சூப்பர்ப்பா! கில்லி மாரி அடிக்க போறேன்ப்பா. சொல்லி சொல்லி அடிக்க போறேன். நெனச்சது நெனைக்காது, நெனச்சிட்டு இருக்கிறது, நெனைக்க போறது, அவன் நெனைக்கிறது எல்லாமே நடக்க போகுது இந்த தடவ மகர ராசிக்காரர்களுக்கு. ஆரம்பிக்கும்போதே அல்டிமேட்டுங்க. ஏன்னா 5ஆம் வீட்டதிபதி 5ஆம் இடத்துல ஸ்தானபலம் வாங்கி அமர்ந்திருக்கிறார். வேற ஏதாவது வேணுமா என்ன? 19, 25க்கு மேலே மகர ராசிக்காரங்கள கையில பிடிக்க முடியாது. அவ்வளோதான். வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்ட போறீங்க. 7ஆம் இடத்தில் குரு அமர்ந்து சமசப்தம பார்வையா உங்கள பார்க்குறாரு. வேற என்ன வேணும்? 2ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை கிடைச்சிட்டே இருக்கு. ஓகே. 3ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை. ராசிநாதனை 3ஆம் இடத்துல இருக்க குரு பார்த்து சுபத்துவப்படுத்த போறார். முயற்சிகள் எல்லாம் பலித்தம். 3ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறதே சூப்பர். உண்மையே சொல்லுங்க மனசாட்சி இல்லாம ஒரு 2, 3 மாசமா நல்லா தான் இருக்கீங்க மகர ராசிக்காரங்க. பொய் சொன்னா வாயில புண்ணு வந்துரும். நானும் சொல்லிட்டு போன வீடியோல. இன்னும் நல்லா தான் இருக்கீங்க. இன்னும் இதெல்லாம் பத்தாது. வெறும் டீசர் தான். இன்னும் ட்ரெய்லர் இருக்கு, மெயின் பிக்சர் இருக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு அப்புறம் என்ன? நிம்மதியா இருக்க போறீங்க. கிடைக்கவே கிடைக்காத ஒரு விஷயம் மகரத்துக்கு நிம்மதி. அது கிடைக்க போகுது. 15, 16, 17 ஆஹா 28 வருஷத்துக்கு அப்புறம் நல்லா இருக்க போறீங்க. மேடம் எனக்கு வயசே 15 தான் ஆகுது அப்படின்னா என்ன பண்றது? 15 வருஷமா கஷ்டப்பட்டுருப்பேன். அதுலேருந்து வெளில வர போறீங்க. வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மகரத்துக்கு காத்துட்டு இருக்கு. 1ஆ, 2ஆ, 3ஆ, 4ஆ நான் எத சொல்றது, எத விடுறதுன்னு தெரியாது. ராஜ உணவுல அமர்ந்த பிச்சைக்காரன் எப்படி தவிப்பானோ, அந்த மாரி எந்த பாயிண்ட் சொன்னா மகர ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்குன்ற மாரி இருக்கு எனக்கு இப்போ. ஏன்னா, ஆல்மோஸ்ட் ஏதாவது ஒரு பிளானட் ஓகே. ஏன்னா, சனி போகும்போது கொடுத்து விட்டு தான் போவார். அதுவும் ராசிநாதன்னா இப்படியே வச்சு அடிக்கிறதுன்ற அளவுக்கு உங்கள நெறைய பக்குவப்படுத்தியிருப்பாரு. நெறைய இழப்புகள குடுத்திருப்பாரு. வயதுக்கு தகுந்த மாரி எங்க அடிச்சா வலிக்கும்னு அவனுக்கு தெரியும்ல. நெறைய வேலைய புடுங்கியிருப்பாரு, காச புடுங்கியிருப்பாரு, ரிலேஷன்ஷிப்ப புடுங்கியிருப்பாரு, கடன எல்லாத்தையும் பண்ண மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ இந்தான்னு திரும்ப ரிட்டர்ன் குடுப்பார். எனக்கு நான் போதுன்ற கான்ஃபிடென்ட்ட குடுப்பார். செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகமா அதீதமா இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு.